ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். வாழைப்பூவோட எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு வாழைப்பூவை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே ஒரு காம்பு மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு இதழ் இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பொடி பொடியாக அதை கட் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் கடலப்பருப்பை ஒரு 4 ஹவர் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த கடலப்பருப்பை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணி வடிச்சிட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ அதுக்கப்புறம் 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 2 தோல் உரிக்காத பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பில்லை, இது 3யும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு மீடியமாக தான் வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2, அப்புறம் வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் வந்து ஜாரில் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சேன் பார்த்திங்களா, அது ஒரு 6, தோல் உரிக்காத பூண்டு ஒரு 2 ஆட் பண்ணியிருக்கேன். வாழைப்பூ வடையா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், வயிற்றில் இருக்க பூச்சிலாம் சாகணுன்னா இதெல்லாம் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கூட்டெல்லாம் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடைன்னா சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் ஊற வச்ச கடலப்பருப்புலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இதை சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு இதில் நம்ம சேர்த்துடலாம். நான் தண்ணி வடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த பாருங்கள், சுத்தமாக தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. தண்ணியோடு போட்டிங்கன்னா சொத சொதன்னு ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் போடுங்க. இப்போ வந்து நான் அது கூட சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூடயே சோம்பு ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்றும் பாதியமாக நம்ம அரைக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 6 காஞ்ச மிளகா, தோல் உரிக்காத ஒரு பூண்டு 2, உப்பு சேர்த்துருக்கோம். அது கூட சோம்பு சேர்த்து கொர கொரன்னு அரைச்சாச்சு. இந்த பாருங்கள், இப்போ நான் இதை கிண்ணத்தில் மாற்றிடலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நான் இதில் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் வந்து ஒரு 1½ வெங்காயம் மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா வெங்காயம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வந்து தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்டா 2 கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம வாழைப்பூ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூவோட அருமை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸு, கர்ப்பப்பையில் கட்டி, இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு மெடிசன் ரெசிபி இது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு பூச்சி இருக்கும், கொக்கி புழு, இந்த நாக்கு பூச்சின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா செத்துரும். இது வயிற்றில் ரணம் இருக்குது, வயிற்றில் புண்ணு இருக்கவங்க, அல்சர் இருக்கவங்கலாம் இதை வந்து கம்பல்சரியாக வாரத்தில் 2 வாட்டி இதை சேர்த்துக்கணும். இப்போ நான் கடாய் வச்சுட்டேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு, கொஞ்சோண்டு மாவு போட்டு பார்த்துட்டேன். இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி இதை லைட்டாக இப்படி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். பயப்படவே தேவையில்லை. தண்ணி இல்லாமல் சுத்தமாக நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டு பருப்பை அரைச்சிட்டோன்னா பயப்படவே தேவையில்லை. போடும்போது பிரிகிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா வாழைப்பூ வந்து லேசாக அது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஆயிலில் பிரியும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே சரியாயிரும். நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன் பாருங்கள். சில பேர் இன்னும் கிறிஸ்பாக வேணும்னா அரிசி மாவுலாம் சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. நார்மலாக அப்படியே தான் இதை போடுறேன். அப்படி காரம் இன்னும் தேவைன்னா மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிப்பாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். நான் இதில் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. உங்கள் கண்ணு முன்னாடியே தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதுக்கு பதிலாக கூட சேர்த்து போட்டிருக்கேன். பாருங்கள், லைட்டாக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அப்படியே திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நம்ம வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி. இதே மாதிரி மற்ற மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கோ ஸ்நாக்ஸுக்காகவோ எல்லாத்துக்குமே இதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதை நார்மலாக வாழைப்பூவாக கூட்டு பண்ணிலாம் கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா வாழைப்பூவை நம்ம 65 மாதிரி போட்டும் கொடுக்கலாம். நான் அந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ மீதி இருக்க மாவுலையும் நான் இதே மாதிரி நான் போட்டு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த மாவுலேருந்து போடும்போது அந்த பூ லேசாக பிரியறது மட்டும்தான் உங்களுக்கு ஆயிலில் போகும். மற்றபடி வடைலாம் உடையவே சான்ஸ் கிடையாது. லைட்டாக உருண்டையை எடுத்து தட்டி அப்படியே போட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ரொம்ப அதிகமான டைம் எல்லாம் பிடிக்காது. நம்ம ஃப்ரீயாக உட்காந்துட்டு கதை பேசுகிற நேரத்தில் வாழைப்பூ க்ளீன் பண்ணிட்டோன்னா போதும். மீதி நேரத்தில் இந்த பருப்பு ஊற வச்சோன்னா டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாவோ மார்னிங்கில் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வாழைப்பூ ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி டக்கு பருப்பு மட்டும் ஊற போட்டோம்னா போதும், டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக நம்மளுக்கு ருசியான வாழைப்பூ சுவையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் சுட்டு இருக்கேன், சூடாக இருக்குது. நான் இது மீதி மாவையும் போட்டுடுறேன். நான் சொன்ன மாதிரி இது லேடிஸ்க்கு இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு உண்மையில நம்ம முடி வளர்கிறதுக்கெலாம் கூட இது அவ்வளோ ஒரு ஹெல்த்துங்க. நான் எல்லா சத்தும் அதில் இருக்குது.
மறக்காம ட்ரை பண்ணுங்க. இது எல்லாருமே சாப்பிட வேண்டியது தான். பெரியவங்க, சின்னவங்கன்னு பார்க்காம. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது. இது வந்து லேடீஸ் நெறைய பேர் இத அவாய்ட் பண்றாங்க. ஏன்னே தெரியல. அத விட்டு மெடிசனு, இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கவங்கலாம் கண்ட மருந்தெல்லாம் சாப்பிடுறாங்க. இந்த வாழைப்பூவ மிஸ் பண்ணிர்றாங்க. மறக்காம இத ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சுவையான வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க வடை எவ்வளோ மொறு மொறுன்னு, உள்ள ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும். ரொம்ப கிரிஸ்பியா இருக்கும். எத்தன வடை சாப்பிட்டோம்னு நம்மளுக்கே கணக்கு தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். இந்த பாருங்க உள்ள வாழைப்பூ எவ்வளோ சூப்பரா வெந்து வந்திருக்கு. இதே மாரி நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.